வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வித்தியாசமான முறையில் ஒரு மீன் வறுவல் தான் பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை வந்து ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். இந்த மீன் வறுவல் பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இப்போ இதோட வந்து மிளகாத்தூள் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துறேன். இதோட சோம்பு வந்து பவுடர் பண்ணது அது வந்து கொஞ்சம் சேர்த்துறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி மிளகுத்தூள் சேர்க்காம தான் பண்ண போகிறேன். இப்போ மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம அடுத்து சேர்க்கக்கூடிய பொருள் தான் இந்த மீனுக்கு வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்க போகுது. அது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு கைகளால் நல்லா அதை பிசைஞ்சு விட்டுட்டிங்கனாக்கா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். அந்த வெங்காயத்தை நம்ம இந்த மீன் துண்டுகள் மேலே வந்து இப்படி நல்லா தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுடுங்க. அதில் மசாலா எல்லாமே எல்லா பக்கங்களையும் அந்த மீனோட ஒவ்வொரு துண்டுகள்லேயும் படுற மாதிரி நல்லா வந்து பெசரி விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா அதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் பெசரி விட்டுட்டு இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வந்து நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து அந்த மீனில் பிடிச்சி நல்ல ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ அவ்வளோதான், நம்ம பெசரியாச்சு. அதை மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ மீன் வறுக்க வேண்டிய கல்லை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். கல் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பெசரி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை வந்து ஒன்று ஒன்றா வந்து எண்ணெயில் வந்து சேர்த்துடலாம். இந்த மீன் வறுவல் பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து மீன் வறுவல் வந்து வறுத்த பிறகு சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முறையில் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து சூடாக சாப்பிடும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போதை விட சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் எந்த வீடியோ போட்டாலும் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ ஒரு பக்கம் மீன் நல்லா வெந்து வந்த பிறகு அடுத்த பக்கமாக அதை திருப்பி போட்டு 2 பக்கமும் நமக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் தேவையோ அதுக்கேற்ற போல் நம்ம அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். எப்போவுமே மீன் வறுவல் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிட வேணாம், ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துருங்க. இப்போ மீன் துண்டுகள் வந்து ஒவ்வொன்றும் நமக்கு அழகாக அற்புதமாக பொரிஞ்சு சாப்பிட்றதுக்கு ரெடியான பதத்தில் இருக்குது. அவ்வளோதான், இப்போ நம்ம எடுத்துட வேண்டியதுதான். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.